தேர்தலுக்கு முன்பாகவே பிரதமர் மாதம் ஒரு முறை இல்லை, 2 முறை 3 முறை இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். பாஜக தமிழ்நாட்டு தேர்தலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை காங்கிரஸ் தரலையோ. பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றதா செய்தி. காங்கிரஸ் பாருங்க 12ஆம் தேதி தான் வரேன்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் 40க்கும் 40 நாங்கள் தான், எங்கள் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற நம்பிக்கை இருப்பதால் நாங்கள் அப்படி இல்லை. ஆனா அவங்களுக்கு என்னன்னா நம்பிக்கை குறைவதால் தான் மாதத்துல 10 முறை பிரதமரே வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு என்பதுதான் யதார்த்தம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும், என்னன்னு கேட்டா இந்த தமிழ்நாட்டில் இப்ப வண்டல் மண் இருக்க இடத்துல நெல் போட்டா நெல் விளையும், கரிசல் மண் இடத்துல பருத்தி விளையும், செம்மண்ல மிளகாய் விளையும், பாறையில் விதைச்சா என்ன விளையும்? அதை போல பாஜகவை பொறுத்தவரையில் தமிழகம் என்பது அவர்கள் என்ன விதையை விதைத்தாலும் இது பாறையை போல இங்க எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதோட விதை நெல் வேஸ்டா தான் போகும். அது அவர்கள் புரிந்து கொண்டாலும் புரியாத போல வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் பிரதமர் அடிக்கடி வர்றாரு, நீங்க சொன்னீங்களே இனிமே வர்றாருன்னு, அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க பெற்றோர்கள்லாம் பயத்தோடு இருக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல இருக்க நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகல, மாணவ மாணவிகள்லாம் யூனிஃபார்மோட போய் நிறுத்திடுவாங்களோ. எல்லாம் கோயம்புத்தூர்ல பார்த்துருக்காங்கல்ல, வெயில் வேற கொளுத்துது, இந்த நேரத்தில் இது சரியா வராது என்று அந்த அச்சத்தில் இருக்காங்க. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 19ஆம் தேதி வரையிலும் இங்கேயே டேரா அடித்தாலும் ஒரே ஒரு இடத்தில் கூட அவர்கள் வெல்வதற்கு வழி இல்லை. பல இடங்களில் அவருடைய வைப்பு போகிறோம். எறும்பு ஊற கல்லும் தேயும் தானே, திரும்ப திரும்ப வர வர மக்கள் மனங்களும் மாறும் தானே. எப்படியே மாறும், அதுதாங்க விதை நெல்லுன்னு சொன்னாங்க. பாறையை நீங்க தேய்க்க தேய்க்க பாறை வேணா தேயலாம், ஆனா முளைக்குமா? நெல் வருமா? கொள்ளு வருமா? பருத்தி வருமா? என்ன வரும்? வராது. அதை போல இந்த தமிழ்நாட்டில் இங்கேயே டேரா அடிச்சாலும் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாது. அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்றேன். இந்த மண் ஒரு வித்தியாசமான மண். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு அளப்பரியது, கற்பனை செய்ய முடியாதது. அந்த அளவுக்கு இங்கே பண்ணவங்க தேசபக்தியும் இந்த மனிதாபிமானமும் தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன், வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் சொன்னவன், இந்த மண்ணில் ஜாதி மதத்தை கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்கிற அந்த உணர்வு இந்தியாவில் எல்லா இடத்திலும் இருந்தாலும் தமிழகத்தில் மிக அதிகம். இந்த இடத்திலே ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நீங்கள் பிளவை ஏற்படுத்துகின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் கத்திரிகோலை போல வெற்றிடுவாங்க. கேட்போம். நான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட, அமித்ஷா வர்றதா இருந்தது, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் முன்பும் வந்தார், வருகிறார், வரப்போகிறார். இவ்வளவு இருக்கிறப்போ இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பயம், அச்சத்தின் வெளிப்பாடுன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இத்தனை முறை பிரதமர் வர்றார், இத்தனை முறை அமித்ஷா திட்டமிடப்படுது. இல்லை, ஒரு முறையாவது இவங்க பலூன் விடுவாங்களான்னு பார்க்கறதுக்காக இருக்கலாம்ல. ஏன்னா வந்தானா இப்போ தைரியம் இருந்தால் பலூன் விட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதியுடைய வேலை தன்னுடைய கட்சிக்கு தொகுதிகளை வாங்கி கொடுப்பது, சீட்டு வாங்கி கொடுப்பது அரசியல்வாதியுடைய அடிப்படை வேலை. அதை அவர் ஒழுங்காக பண்ணுறாரு. ரெண்டாவது, இந்த மாதிரி வேலுச்சாமி ஐயா மாதிரி உளவுத்துறை தகவல்கள்லாம் காங்கிரஸுக்கு போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா EVKS ஐயா சொல்கிறாரு, ஐயா இல்லையா வளர்ந்துருச்சுங்கிறாரு, அவரை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு உளவுத்துறை காங்கிரஸில் இருந்ததுன்னா அது ஒரு விதத்தில் நல்லது. பலூன் விட்டு பார்க்கட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய நம்பிக்கை, 40ம் நமதே அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். எப்போ தெரியுமா? இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் காங்கிரஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு வேலுச்சாமி சார் சொல்லும்போது கையெல்லாம் எனக்கு புல்லரிச்சு. கடைசியாக இவங்க எப்போ வஉசியை கொண்டாடினாங்க தமிழ்நாட்டில், எப்போ இவங்க முத்துராமலிங்க தேவரை பெருசாக கொண்டாடினாங்க, அதாவது ஒரு பெரிய விழா, ஒரு பெரிய நிகழ்ச்சி, எல்லா இடத்துலையும் பேசப்படுகின்ற மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனை பேரை காங்கிரஸ் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏதாவது ஒரு பேப்பர்ல ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து காங்கிரஸின் இவரை நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது, ஏன்னா நேரு ஐயாவுக்கு பிறகு இவங்க நேரு ஐயா, இந்திரா காந்தி அம்மா, ராகுல் காந்தி ஐயா, ராஜீவ் காந்தி ஐயான்னு தான் கொண்டாடிட்டு இருக்காங்களே ஒழிய கொண்டாடுறதுல தப்பு இல்லைங்க, தலைவர்னா கொண்டாட தான் செய்யணும். ஆனால் சுதந்திர தியாகிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சமீபத்தில் கொண்டாடியதாக ஒரு 100 பேர்கிட்ட போய் தமிழ்நாட்டில் நம்ம கேட்டோம்னா ஒரு 99 பேர் சொல்லுவாங்க இல்லையா யாரை எல்லாம் கொண்டாடினாங்கன்னு. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்திற்கு வர வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னு சொன்னால், முதல் 2 தேர்தலில் 343 தொகுதிகளுக்குள்ளேயே ஜெயித்தும் தோற்றும்
தனிப்பெரும்பான்மையாக 282 303ன்னு பிஜேபி வந்தாச்சு. இப்ப இந்த 200ல கை வச்சாதான், எந்த 200ல் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கவில்லையோ அந்த 200ல் கை வச்சாதான் வரணும் அப்படிங்கிறது. அதாவது முதல் 2 இன்ஜெக்ஷன் போட்டு கோவிட்ல காப்பாத்தியாச்சு, இப்ப பூஸ்டர் போட வேண்டிய அவசியம் வருதுங்கிறது தான் அடிப்படையான விஷயம். 200ங்கிற அடிப்படையில் சொல்றேன். அப்போ இல்ல, வேலுசாமி அவர்கள் சொன்னது கரெக்டு தானே, இங்க வந்து வராது, நம்பிக்கை இல்லை, அதனால திரும்ப திரும்ப வர்றாங்க. 200 தொகுதிகள் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கலைங்கிறது உண்மைதானே. 343க்குள்ளேயே 282ஐயும் 303ஐயும் வாங்கியிருக்கோம். ஆனா இவங்க 400ல நின்று 44 தானே. அது ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி என்ன, அது புறந்தள்ளிடுவோம். ஆனா 340க்குள்ளே இவ்வளவு 2 வாட்டி ஆட்சி அமைச்சாச்சு பெரும்பான்மையோட. இப்போ இந்த 200 கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னு சொன்னா, ஒரு பார்ட்டி வந்து 400 சீட்டு வெற்றி பெறணும், 450 சீட்டு வெற்றி பெறணுங்கிறது வந்து தன்னை மிகப்பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்காக இல்லை. இந்தியாவில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2/3 மெஜாரிட்டி வேணும். 543 சீட்டு பாராளுமன்றத்தில், 238 சீட் ராஜ்யசபாவில் 2/3ன்னு சொன்னால் நீங்கள் 516 சீட்டில் உங்களுக்கு கமாண்ட் இருக்கணும். 516ல் கமாண்ட் இருக்கணும்னா ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 117 இருக்கு. அப்போ 400ஐ வென்றால் தான் இந்தியாவில் செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றங்கள். அதாவது இவங்க சொல்ற மாதிரி ஜனநாயகம் செத்து போயிடும், அதிபராட்சி வரும், அதெல்லாம் இந்தியாவில் யாரும் பண்ணவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இந்தியாவிற்கான நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு பின்னாடி போகாம இந்த மாதிரி அதையெல்லாம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 400ஐ வெற்றி பெற வேண்டும் என்று இந்தியாவை முன்னிறுத்தி பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. திருச்சி வேலுசாமி குறுக்கிட்டீங்க, அதுக்கு மட்டும் பதில். அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளை காங்கிரஸ் கொண்டாடுதான்னு கேட்கிறாங்க. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், அதை சொல்வதற்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல, சுதந்திர போராட்டத்தில் உங்க கட்சியுடைய தலைவர்கள் பால்ராஜ் மதோக்கோ, நானாஜி தேஷ்முக்கோ, இன்றைக்கு இருக்கிற அத்வானியோ அல்லது இறந்து போன வாஜ்பாயோ, நான் இவரை நம்ம பிரதம மந்திரி சொல்ல மாட்டேன், அப்ப அவர் பறக்கல, இவர்கள் எல்லாம் மூத்தவர்கள், இவர்கள் யாராவது சுதந்திரத்துக்கு போராடியது உண்டா? அதற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இயக்கம் என்பது RSS. அந்த ஏங்க நீங்க பேசும்போது நான் குறிக்கிறத ஏன் நான் பேசும்போது அடிக்கடி பேசுறீங்க? RSS வந்து பிரிட்டிஷ் நாடு இந்தியாவுக்கு வருகிற போது வரவேற்பு கொடுத்ததா இல்லையா? நீங்க எதுக்கு சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க கொரோனாவில் ஜெயிச்சிட்டோம், ஆனா இப்ப ஹார்ட் அட்டாக் வரப்போகுது பாருங்க. கொரோனாவில் ஜெயிச்சிருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல அவுட் ஆக போறீங்க. இந்த தேர்தலில் நீங்க எந்தெந்த இடங்களில், நீங்க உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இங்க தான் நீங்க முதல்ல ஜெயிச்சீங்க. இன்றைக்கு நிலைமை என்ன? அந்த குஜராத்திலே நீங்க அறிவித்த வேட்பாளர்களில் 3 பேர் நாங்க நிக்கல, ஐயோ விட்டுருங்கன்றான். மத்திய பிரதேசல இன்றைக்கு அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் அறிவிச்சீங்க, அவர் வேணான்னு ஓடுறாரு. இன்றைக்கு சிட்டிங் எம்பியா இருக்கிற 2 பேர் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்திருக்காங்க. இப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.